ஆமா பாருங்க. ஒருத்தன் கங்குஃபுல சூப்பரா வளரணும்னு செம்பு சிலைய செஞ்சான். அதோட நரம்பு ஓட்டையை எல்லாம் நுணுக்கமா வெட்டி உருவாக்கி அதுக்குள்ள பளிங்கு கற்கள் வைச்சான். ரத்த ஓட்டம் போல. ஆனா டாக்டரா இல்ல, கொலைகாரன். ஒரு பாட்டன் கொல்லணும்னு பார்த்தான். அந்த பாட்டனோட தோல் இரும்பு போல கெட்டியா இருந்துச்சு. எந்த அடி பட்டுனாலும் பொறுத்துக்கிட்டு நிற்பான். உடம்புல மட்டும் சில பலவீனமான புள்ளிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க அடிச்சாதான் அவனுக்கு காயமாகும். 2 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பளிங்கு கற்களை எல்லாம் எடுத்துட்டான். ஆனா அவனுக்கு தெரியாம அந்த 2 வருஷத்துல பாட்டன் தன் தோலை இன்னும் கெட்டியா ஆக்கிட்டான். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த கொலைகாரன் அந்த பாட்டனோட உடம்புல எல்லா அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அடிச்சான். ஆனா பாட்டனுக்கு ஒண்ணும் ஆகல. சிரிச்சு கேலி பண்றான். சரி, கீழ உடம்புல அடிக்கலாம்னு பார்த்தான். ஆனா தப்பா போய் பாட்டன் கிட்ட கொல்லப்பட்டான். அவன் அப்பா சாகுறத கேள்விப்பட்டு அவன் மகன் ஜாக் ரொம்ப கடுப்பா இருந்தான். சரி, எனக்கு ஒரு வெஞ்சினம். அப்பாவுக்கு ஒரு பிரதிகாரம். அதான் அப்பா யூஸ் பண்ண பாக்ஸிங் டெக்னிக் அப்கிரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணான். அந்த பளிங்கு கற்களை எல்லாம் தீயில போட்டு எரிச்சான். 10 வினாடிக்குள்ள அந்த தீ அணைஞ்சா மட்டும்தான் அந்த பாட்டனோட பாதுகாப்பு உடைஞ்சு போகும். அம்மா யூஸ் பண்ண டெக்னிக்கையும் சேர்த்து பாக்ஸிங் டெக்னிக்க சூப்பரா செஞ்சுட்டான். ஜாக் பாட்டன போர் புடிச்சு சண்டை போட்டான். ஆனா பாட்டனோட வலிமைக்கு முன்னாடி ஜாக் நிற்க முடியல. சட்டென்ன பாட்டன் மேல ஏறி நின்னு தலையிலும் கண்ணிலும் அக்குபஞ்சர் புள்ளிகள அடிச்சான். பாட்டன் படிக்கட்டில இருந்து தள்ளாட சரிஞ்சு விழுந்துட்டான். ஜாக் ஜெயிச்சுட்டான்.